Welcome to Lars Education. In the video, we force and torque on electric dipole when it is kept in non-uniform electric field. One problem. In the problem statement, an electric dipole moment of P is placed in a non-uniform electric field E whose magnitude increases in the direction of the field. The dipole will experience 4 different options கொடுத்திருக்காங்க. அது வந்து ஃபோர்ஸும் டார்க்கும் பத்தி அந்த டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டார்க்கும் பத்தினது क्वेश्चन. இதெல்லாம் ஃபிகர் கொடுக்கல. So we have to draw the figure. இந்த ஃபிகர் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்ததுனால அது மட்டும் இல்லை whose magnitude increases in the direction of the field சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுடைய டைரக்ஷனுங்கிறது இந்த ஆரோ பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எங்கே கிளஸ்டர் ஆகிருக்கோ அங்கே வந்து ஃபீல்டு வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்டு வந்து வில் பி மோர். இந்த கான்செப்ட் வச்சுட்டு பார்த்தோம்னா ட்ரா பண்ணோம்னா லைன்ஸ் வந்து விச் கன்வர்ஜ் அந்த மாதிரி லைன்ஸ் தான் நமக்கு வந்து நான் யூனிஃபார்ம் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுற லைன்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது. இந்த சைடில் வந்து ஃபீல்டு கூட இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது. இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டைபோல் மொமெண்ட் P is placed in a non-uniform field whose magnitude increases in the direction of the field ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P வந்து இதே டைரக்ஷனாக தான் வச்சுருக்காங்க. டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே -Qலேருந்து +Qக்கு போகிற டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல். இப்போ இந்த +Qங்கிற சார்ஜ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல்டில் இருக்குது, -Qங்கிற சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மி ஃபீல்டில் இருக்குது. பிகாஸ் the field lines are denser in this region and they are not so close here. So the force பற்றி பார்க்க போனோம்னா இந்த stronger region of the field இருக்கிற Q plus Q will get a force of Q into E plus. இதே -Q will get Q into E minus. இங்கே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இங்கே உள்ளது கம்மி. அதனால the force experienced by Q will be more compared to the force experienced by -Q. அதனால there is a net translational force in the direction of the electric field and it will not have any rotating effect, so it will have zero torque. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் புக் வந்து அவைலபிள் ஆன் அமேசான் அண்ட் லோக்கல் ஷாப்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நியூமெரிக்கல் ஒர்க் புக் இன் ஃபிசிக்ஸ் அது வந்து அண்டர் பிரிண்ட் இருக்குது. அதுவும் நீங்கள் அமேசானில் வாங்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன் CBSE ஃபிசிக்ஸ் டியூஷன் கிளாஸஸ் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் மீ இன் த இமெயில் ID LARS.academic@gmail.com. நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு ஒரு இமெயில் அனுப்பினீங்கன்னா நான் உங்களை ரிட்டனாக கான்டாக்ட் பண்ணுவேன். Wish you all the best. Thank you.